ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். இன்றைக்கி டே வந்து ரொம்ப பிஸ்காக போகுது. ஏன்னா பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் பரபரப்பாக வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் ஏஞ்சிடுமே ஊருக்கு போயிட்டு வந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து சர்ஃபில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பு, இந்த அடுப்பு கிடப்பு எல்லாமே வந்து நல்லா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போய் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகுது. வாஷ் பேஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பவுடர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கேன். பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சிம்பிளாக வந்து சாதத்தை வந்து ரைஸ் வடிச்சிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இது கூட வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா மட்டும் ஆட் பண்ணி இந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து கருவாட்டு குழம்பு ஊர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு வந்து எடுத்து ஏற்கனவே வந்து ஊற வச்சுட்டேன். அப்போ தான் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பரபரப்பாக பிஸியாக வந்து பசங்களை கிளப்பிகிட்ருக்கேன். ஊர்லேருந்து இந்த முருங்கைக்கீரையும் வந்து அப்படியே பக்கத்தில் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து ப்ரெட்டும் சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. சாப்பாடு எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதான், பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதான். நானும் ஃபஸ்ட்டே அப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் விட்டுட்டு வரணும். யூனிஃபார்ம்ஸும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.